பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டிவி. நம்ம சேனல்ல பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். என்னோட ஹேர் வந்து ட்ரையா, ரஃபா, ஃப்ரிஸியா, அன்மேனேஜபிளா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா இது எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கே பர்ஃபெக்ட் சொல்யூஷன் வந்து ஹேர் ஸ்பா. ஹேர் ஸ்பா இஸ் நதிங் பட் நம்ம ஹேருக்கு வந்து ரீக்ரோத் கொடுக்க போறோம். ஸோ வீட்டில் எப்படி ஹேர் ஸ்பா பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவு மயோனைஸ் எடுத்துக்கிறேன். உங்க ஹேருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதுல 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்றேன். மயோனைஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே ஈஸியா கிடைக்கும். எக் மயோனைஸ் வாங்கிக்கோங்க, ஃப்ளேவர் மயோனைஸ் வாங்காதீங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்றேன். லாஸ்டா 1 டேபிள் ஸ்பூன் கிளிசரினும் இதுல ஆட் பண்றேன். கிளிசரின் வந்து எல்லா ஃபார்மசிலுமே ஈஸியா கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேரை செக்ஷனை டிவைட் பண்ணி இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ண போறோம். இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேர் வந்து கிளீனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மயோனைஸ்ல வந்து நிறைய புரோட்டீன்ஸ், அப்புறம் வினிகர் அண்ட் நிறைய ஹெல்தி நேச்சுரல்ஸ் ஆயில் இருக்கு. ஸோ நம்ம ஹேர் வந்து டேமேஜா இருந்தா ஹெல்த்தியா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் கியூர் பண்ணிடும். மயோனைஸ் வந்து நம்ம ஹேர் ரூட்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனா வச்சிருக்கோம். நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஹைட்ரேட்டடா வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஹேர் பார்க்கவே ரொம்ப சில்கியா சாஃப்டா இருக்கும். கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில் அண்ட் கிளிசரின் வந்து நம்ம ஹேரை நல்லா எக்ஸ்ட்ரீமா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு நம்ம ஹேர் பார்க்கவே ரொம்ப சில்கியா, கிளாஸியா இருக்கும். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஒரு ஷவர் கேப் எடுத்து உங்க ஹேரை கவர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஸ்டீம் பண்ண போறோம். இதுக்கு ஹேர் ட்ரையர் எடுத்துக்கோங்க. இப்போ ஹேர் ட்ரையரை மேக்ஸிமம் ஹீட்ல வச்சு தூரத்துல இருந்தே நான் பண்ற மாதிரி ஸ்டீம் பண்ணுங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஹேர் ட்ரையர் இல்லைன்னா ஹாட் வாட்டர்ல காட்டன் டவலை டிப் பண்ணி உங்க தலையை சுத்தி கவர் பண்ணிக்கோங்க. இதே வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம ஸ்டீம் எதுக்கு பண்றோம்னு பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த க்ரீம் எல்லாமே வந்து நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்க்குள்ள பெனிட்ரேட் ஆகும். இதை அப்படியே ஒரு 1 hour கிட்ட விட்டுட்டு நீங்க நார்மலா ஷாம்பு கண்டிஷனர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சோ என்ன फ्रेंड्स, வீட்ல எப்படி ஹேர் ஸ்பா பண்றது பாத்தீங்களா? இது பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியா இருக்கும் அண்ட் மேனேஜபிளா இருக்கும். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் நல்லா சேஞ்சஸ் தெரியும். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Kanmani. Bye.